உலக நன்மைக்காக சதசண்டி யாகம் நடத்துவது உண்டு. உலக நன்மைக்காக சிறப்பு கூட்டு தியானம் செய்வது உண்டு. விளக்கு பூஜையும் நடத்துவார்கள். யாகத்தை தனிநபர் அல்லது தனது குடும்பத்திற்காக செய்வது ஒரு விதம், உலக நன்மைக்காக செய்வது இன்னொரு விதம். ஆன்மீக நாட்டமுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நாட்டு நலனில் அக்கறை உள்ளவர். குறிப்பாக தான் வசிக்கும் சிவகாசி தொகுதி மக்கள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவார். விருதுநகர் மாவட்ட பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்படும் வெடிவிபத்துகளும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளும் அவருடைய மனதில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டன. இங்குள்ள மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்ற வேண்டுதலுடன் மத்திய பிரதேசத்தில் உள்ள பல்வேறு கோயில்களுக்கு சென்று சிறப்பு சாமி தரிசனம் மேற்கொண்டார். அப்போது தமிழ்நாட்டு மக்கள் தொழில் முன்னேற்றம் காண வேண்டும், தமிழ்நாட்டில் விவசாயம் பெருக வேண்டும், சிவகாசி பகுதியில் பட்டாசு தொழிற்சாலையில் இனி விபத்துகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுதலாக இருந்தது. குறிப்பாக உஜ்ஜயினியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மங்கள்நாத் சிவன் கோவிலில் செவ்வாய் பகவான் மற்றும் நவகிரகங்களுக்கு சிறப்பு அர்ச்சனை நடத்தப்பட்டது. அன்னாபிஷேகம் செய்தார். உஜ்ஜயினி ஹர்ஷித் மாதா கோவில் கருவறை வரை சென்று சிறப்பு வழிபாடு நடத்தினார். இது போன்ற பூஜைகளால் என்ன நன்மை ஏற்பட்டுவிடும்? ராஜ அம்சம் பொருந்திய ராஜேந்திர பாலாஜி செய்த பூஜையின் மூலம் நவகிரகங்கள் சாந்தி அடைந்து சிவகாசி பகுதியில் தீ விபத்துகள் ஏற்படாமலும் தொழில் முன்னேற்றத்துடன் சிவகாசி பட்டாசு தொழில் உலக அளவில் மேம்படும் என்றும் அந்த கோவிலின் பண்டிதர்கள் கூறியிருக்கிறார்கள். பட்டாசு தொழிலில் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன்னெச்சரிக்கையுடன் கூடிய செயல்பாடுகளும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவை. பட்டாசு தொழிலாளர்களின் உயிர் பாதுகாப்பில் தெய்வமும் துணை நிற்க வேண்டும். नमस्कार करो श्रीमन महागणाधिपति नमः। भगवान लक्ष्मी और नारायण का ध्यान करो, लक्ष्मी नारायण का ध्यान भगवान पार्वती का ध्यान करो, ब्रह्मांड का ध्यान इंद्राणी का ध्यान करो, अपने माता पिता के चरण कमलों का ध्यान कर लो। गुरु यदि आपने बनाए हो तो उनको प्रणाम करो। भगवान मंगलनाथ महाराज को प्रणाम करो। फिर से अपने हाथ में चावल रखो। மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.